வணக்கம். நவம்பர் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை, தசமி திதி, உத்தர நட்சத்திரம் இருக்கு. ஞாயிறு திங்கள் 2 நாட்களுக்கு பலன்கள் சேர்த்து சொல்லி இருக்கோம். சில ராசிகளுக்கு பலன்கள் மாறுகின்றன. அப்படி மாறுகிற ராசிகளுக்கு என்னென்ன அப்படிங்கறத நாங்க இப்ப சொல்லிடுறோம். இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. கவனம், நிதானம், வரட்டு கௌரவம், அசட்டு தைரியம் அதிகம். வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு சிவப்பு ஞாயிறு, 4 வடக்கு மஞ்சள் திங்கள். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் உஷாதேவியே போற்றி, உத்தங்கரே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, உலூபியே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம், ஒலி புத்தகம், அது ஆடியோ புக்கு இருக்குது. படிச்சும் பார்க்கலாம், காதலையும் கேட்கலாம். படிச்சு பாருங்க, கேளுங்க. கோவில்ல இருந்து கேட்டு பாருங்க, ஒரு 1/4 மணி நேரமாவது. வெண்முரசு. ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சூப்பர், பிரமாதம், கலக்குறீங்க. நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. உங்க பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கும், ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிலாவுக்கும் தீபம் காட்டணும் 2 நாளும். வேற சில வழிபாடுகள் சொல்றோம். உங்க பெருந்தன்மை, புத்தி கூர்மை 2 நாளும் வெற்றி. அனுகூலமான எண் 1 3 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு ஞாயிறு, 7 2 தெற்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு திங்கள். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். சுக்ரீவனே போற்றி, கர்ணனே போற்றி, ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாளும். திருஷ்டி இருக்கு, ஆமா, அதனால வழிபாடு முக்கியம். காலையில சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. பாலகுமாரன் அவருடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிக்கலாம். ஏழைகளுக்கு சிகப்பு துணி பழசு புதுசு அல்லது வெள்ளை துணி பழசு புதுசு தானமா கொடுத்துருங்க. கோதுமையில ஏதாவது கோதுமை தவிடு கூட பசுமாட்டு கொடுக்கலாம், கோதுமை கொடுக்கலாம், காக்கைக்கு கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க, நல்லது. திருஷ்டி வைத்தறிச்சல் உங்க மேல இருக்கு, அதை இது குறைக்கும். கம்ப்ளீட்டா இல்லாம பண்ணிடும். இதை பண்ணிடுறது நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் சிறப்பான நாளாக இருக்கிறது. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, ஜெயிக்கிறீர்கள். நல்ல நாள். உங்கள் பிறவி பலமான புத்தி கூர்மை, பொறுமை, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 2 4 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை ஞாயிறு, 3 6 தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் திங்கள். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். சுக்ரீவனே போற்றி, கர்ணனே போற்றி, ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாளும். திருஷ்டி இருக்கு, ஆமா, அதனால வழிபாடு முக்கியம். காலையில சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. பாலகுமாரன் அவருடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிக்கலாம். ஏழைகளுக்கு சிகப்பு துணி பழசு புதுசு அல்லது வெள்ளை துணி பழசு புதுசு தானமா கொடுத்துருங்க. கோதுமையில ஏதாவது கோதுமை தவிடு கூட பசுமாட்டு கொடுக்கலாம், கோதுமை கொடுக்கலாம், காக்கைக்கு கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க, நல்லது. திருஷ்டி வைத்தறிச்சல் உங்க மேல இருக்கு, அதை இது குறைக்கும். கம்ப்ளீட்டா இல்லாம பண்ணிடும். இதை பண்ணிடுறது நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம். 3 நட்சத்திரக்காரர்களும் நீங்க கிழமைக்கு தலைவர் சந்திரன், ராசிக்கு தலைவர் சந்திரன்ங்கிறதுனால சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நவகிரக சன்னதியிலயோ அல்லது கண்ணுல பார்த்தோ தீபம் போட வேண்டியது, காட்ட வேண்டியது முக்கியம். வேற சில வழிபாடுகள் சொல்றோம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணுனா நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி, அருணனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் அரிசி சோறு, மோர் கலந்தோ தயிர் கலந்தோ தண்ணியிலையாவது பழைய சோறாவது கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. சிக்கனம் பார்க்காதீங்க, கொடுங்க, நல்லது.
சிம்ம ராசிக்கார நேயர்களை 2 நாளும் சிறப்பா இல்ல. ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் வெத்து கெத்து அல்லட்டலு வெத்து தைரியம் அசட்டு தைரியம் பிடிவாதம் வீம்பு அதிகமா இருக்கு. வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். நிதானம் பொறுமை. உத்தர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு 2 நாளும் தீபம் காட்டிடணும். ஆமா, சந்திரனுக்கு ராத்திரியில காட்டணும். நிதானம் பொறுமை. வேற சில வழிபாடுகள் சொல்றோம். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை ஞாயிறு 7 வடக்கு நீலம் திங்கள். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் உஷாதேவியே போற்றி, உத்தங்கரே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, உலூபியே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம், ஒலி புத்தகம், அது ஆடியோ புக்கு இருக்குது. படிச்சும் பார்க்கலாம், காதலையும் கேட்கலாம். படிச்சு பாருங்க, கேளுங்க. கோவில்ல இருந்து கேட்டு பாருங்க. ஒரு 1/4 மணி நேரமாகுது. வெண்முரசு. ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. வீண் கவலை இல்ல, வீண் செலவு இல்ல, வெற்றி உயர்வு கலக்கல். ஹஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். ஏன்? ஹஸ்தத்தினோட தலைவர் சந்திரன். அதனால அனுகூலமான எண் 3 பேருக்கும் 2 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் அத்ரி முனிவரே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கறது நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமா கொடுங்க, காக்கிக்கு சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிகரம் பார்க்காதீங்க. துலாராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் செலவு, வீண் வருத்தம், வீண் தடுமாற்றம், குழப்பம், பதட்டம் எல்லாம் இருக்கிறது. அது உங்களோட பிறவி பலவீனம். எதையாவது நினைச்சு வருத்தப்படுறது. வெற்றியே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்ட பரவாயில்ல, தோல்வியே இல்லைன்னு வருத்தப்படுறது யாரு? நீங்க தான். ஆமா, ரொம்ப வித்தியாசமான ஆள் நீங்க. எனவே கவனம். வழிபாடு முக்கியம் சொல்றோம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி, அருணனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் அரிசி சோறு, மோர் கலந்தோ தயிர் கலந்தோ தண்ணியிலையாவது பழைய சோறாவது கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, கொடுங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களை 2 நாளும் சிறப்பா இல்லைங்க. வீண் வீம்பு, வீண் வழக்கு, அலட்டல், பிடிவாதம், கர்வம் அதிகமா இருக்கு. எனவே கவனம். வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதை, நிதானம். அனுகூலமான எண் 2 3 தெற்கு வெள்ளை ஞாயிறு 1 வடக்கு பச்சை திங்கள். நிதானம் கவனம். விருச்சிக ராசியிலே பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களும் திங்கட்கிழமை சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டணும், நிலாவுக்கு தீபம் காட்டணும், மறந்துடாதே. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் உஷாதேவியே போற்றி, உத்தங்கரே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, உலூபியே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம், ஒலி புத்தகம், அது ஆடியோ புக்கு இருக்குது. படிச்சும் பார்க்கலாம், காதலையும் கேட்கலாம். படிச்சு பாருங்க, கேளுங்க. கோவில்ல இருந்து கேட்டு பாருங்க. ஒரு 1/4 மணி நேரமாகுது. வெண்முரசு. ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கலக்குறீங்க, கெத்து. உங்களோட பிறவி பலமான தைரியம், பெருந்தன்மை, புத்தி கூர்மை, எதிரிகளுக்கு உதவுகிற குணம் ஜெயிக்கும். நல்ல நாள், சந்தோஷம். நேயர்களே, உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை தீபம் காட்ட வேண்டியது முக்கியம். 3 நட்சத்திரக்காரர்களும் திங்கட்கிழமை சந்திரனுக்கு தீபம் காட்ட வேண்டியது முக்கியம். ஏன்னா உங்களோட பிறவி எதிரி சந்திரன், ஏன்னா 8ஆம் ராசிக்குரியவர். அதனால் அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் ஞாயிறு 7 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். சுக்ரீவனே போற்றி, கர்ணனே போற்றி, ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாளும். திருஷ்டி இருக்கு, ஆமா, அதனால வழிபாடு முக்கியம். காலையில சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. பாலகுமாரன் அவருடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிக்கலாம். ஏழைகளுக்கு சிகப்பு துணி பழசு புதுசு அல்லது வெள்ளை துணி பழசு புதுசு தானமா கொடுத்துருங்க.
கோதுமையில ஏதாவது கோதுமை தவிடு கூட பசுமாட்டு கொடுக்கலாம், கோதுமை கொடுக்கலாம், காக்கைக்கு கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க, நல்லது. திருஷ்டி வைத்தறிச்சல் உங்க மேல இருக்கு, அதை இது குறைக்கும், கம்ப்ளீட்டா இல்லாம பண்ணிடும். இதை பண்ணிடுறது நல்லது. மகர ராசிக்காரனே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, ஜெயிறீங்க, வெற்றி அதிகம், சந்தோஷம். சந்திராஷ்டம் முடிஞ்சு போயிடுச்சு, புத்தி தெளிவாயிடுச்சு, மனசு தெளிவாயிடுச்சு, சூப்பர். திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் போட்டுருங்க. ஏன்? திருவோணத்தினுடைய தலைவர் சந்திரன். நல்ல நாள், திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் அத்ரி முனிவரே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, அனுசுயா தேவியை போற்றி. பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கறது நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமா கொடுங்க, காக்கிக்கு சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிகரம் பார்க்காதீங்க. கும்பராசிக்காரனே சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும் போராட்டாதி, சதயம், அவிட்டம். அசைவனவு கூடாது, முக்கிய முடிய கூடாது, மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யல, பெரிய விலையில பணம் விஷயத்துல பெரிய விலையில பொருளை வாங்கக்கூடாது, கடன் கொடுக்க கூடாது, ஜாக்கிரதை. ஒரே வரி ரொட்டீன் வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதுலயே வம்பு வழக்கம் வரும், பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி, அருணனே போற்றி. இந்த மந்திரங்கள் தான் ஓடிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் அரிசி சோறு, மோர் கலந்தோ தயிர் கலந்தோ தண்ணியிலையாவது பழைய சோறாவது கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ, சிக்கனம் பார்க்காதீங்க, கொடுங்க, நல்லது. மீன ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், 2 நாளும் கில்லி கலக்கறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும். உங்களோட பிறகு விதமான பெருந்தன்மை, எதிரிகளுக்கு கூட உதவுகிற குணம், ஜெயிக்கும், சந்தோஷம், வெற்றி. 2 நாளும் சூப்பர். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், ஞாயிறு. 2, 1, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு, திங்கள். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். சுக்ரீவனே போற்றி, கர்ணனே போற்றி, ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாளும். திருஷ்டி இருக்கு, ஆமா, அதனால வழிபாடு முக்கியம். காலையில சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. பாலகுமாரன் அவருடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிக்கலாம். ஏழைகளுக்கு சிகப்பு துணி பழசு புதுசு அல்லது வெள்ளை துணி பழசு புதுசு தானமா கொடுத்துருங்க. கோதுமையில ஏதாவது கோதுமை தவிடு கூட பசுமாட்டு கொடுக்கலாம், கோதுமை கொடுக்கலாம், காக்கைக்கு கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க, நல்லது. திருஷ்டி வைத்தறிச்சல் உங்க மேல இருக்கு, அதை இது குறைக்கும், கம்ப்ளீட்டா இல்லாம பண்ணிடும். இதை பண்ணிடுறது நல்லது. நேயர்களே, ரோஹிணி அல்லது ஹஸ்தம் அல்லது துருவோணம் உங்க நட்சத்திரமா, கடகம் அல்லது விருச்சிகம் அல்லது ரிஷபம் உங்க ராசியா, திங்கட்கிழமை சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஆக்சுவலாவோ அல்லது நவகிரக சன்னதியிலேயோ தீபம் காட்டுறது முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்கெல்லாம் சந்திரனுடைய ஆதிக்கம் மிகுந்தவர்கள். ரிஷபத்துல சந்திரன் ரொம்ப பவர், கடகத்திலையும் நல்ல பவர், ஆனா ரிஷப அளவு பவர் கிடையாது. 12 ராசிலேயே மன உறுதி ரிஷபத்துக்கு தான் அதிகம், அதுக்கப்புறம் கடகத்துக்கு அதிகம், விருச்சிகத்துக்கு வீக்கு. அதனாலதான் தீபம் போட்டு சந்திரனோட பவரை ஏற்ற சொல்றோம். ஆம், நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.